ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2. போன எபிசோடில் எதோட விட்டுருப்போம் அப்படின்னா ஒய்யனோ தயாங்கோ போயிட்டு ஜிமினோடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஷாக்கில் 2 பேரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒய்யனுக்கு அந்த பொண்ணு இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பொண்ணு இருக்கிறது தான் பிரச்சனை. அதாவது மீயா இருக்கிறது தான் பிரச்சனை. வேறு யாராக இருந்தாலும் அவளுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. இப்போ அதுவே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அவள் இப்போ ஹாலில் தான் உட்காந்துட்ருக்கா. ரொம்பவே லேட் நைட்டு, அது 11:30 இருக்கும். ஆனால் ஜிமின் எப்போவுமே சீக்கிரமாக வர ஆள். ஏன்னா ஒயன் ஜிமினோட கம்பெனியில் போய் உக்காந்துப்பா. ஜிமின் சீக்கிரமாக ஒயனும் ஜிமினும் ஒன்றா தான் கம்பெனிலேருந்து வருவாங்க. ஆனால் ஜிமின் இப்போ ரொம்பவே லேட்டாக வரான். ஒரு 11:30 ஆகுது. ஒயன் சாப்பிட்டுலாம் முடிச்சிருப்பா. அவளுக்கு தூக்கமே வரல. ஏன்னா 2 பேரும் ஏதாவது பேசிட்டு சண்டை போட்டுட்டு தூங்குவாங்க. ஆனால் வரலன்னு சொல்லி தான் ஒயன் உக்காந்துட்டு இருக்குது. இப்போது ஜிமின் வரான். ரொம்ப லேட் நைட்டு வரான். ஒயன் என்ன இவ்வளோ லேட்டு? அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, நீ ஏன் இப்போது இவ்வளோ லேட்டாக நீ முழிச்சிட்ருக்க? நாளைக்கு நீ காலேஜ் போவேனாமா? இல்லை, நாளைக்கு நான் போவேன், எப்போ வேணாலும் நான் போய்க்கலாம். அது நான் ரொம்ப லேட்டாக தான் நான் போகலான்னு இருக்கேன். அப்படி தான், ஒன்றும் கிடையாது. நீ அதெல்லாம் கேட்டுட்ருக்க ஜிமின். ஏய் ஒயன், என்ன உனக்கு? முதல்ல இன்றைக்கி என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? ஒன்றுமே ஆகலையே. அவங்க பார்த்தேன், ஜங்குக் ஆப்சண்ட்டு. அவள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஒன்றும் இல்லையா? சரின்னு சொல்லி அவன் உள்ளே போகிறான். மேலே போயிட்டு அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஒயன் அது வரைக்கும் டிவி தான் பார்த்துட்ருக்குது. ஒயன் சாப்பிட்ருக்க மாட்டா. அதனால் ஜிமின் கூட சாப்பிட்லான்னு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க வண்ணடி திங்கலையான்னு சொல்லி. அவங்க அம்மா அப்பாலாம் தூங்க போயிட்டாங்க. இப்போ ஒயன் ஜிமின் ஜிமின்னு கூப்பிட்டுருக்கா. ஜிமின் அப்படியே வரான். ஒயன் முன்னாடி உக்காடுறான். நான் இன்னும் சாப்பிட்லையா ஒயன்? இல்லை, எனக்கு பசிக்கலை, இப்போ தான் பசிக்குது, அதனால தான் சாப்பிட்றேன்னு அவள் பாட்டு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. ஜிமினும் பார்க்குறான். சரி சாப்பிடுன்றான். ஏன் ஜிமின் நீ சாப்பிட்லையா? இல்லை, நான் ஏற்கனவே டின்னர் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். ஓ, என்னை விட்டு சாப்பிட்டியா? சரி விடுன்னு சொல்லி ஒயன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கிறா. ஜிமின் ஒயனே பார்த்துட்ருக்கிறான். ஒயன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே ஜிமின், ஒன்றுமே இல்லையே. ஏய் சொல்லு ஒயன், என்ன 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 எனக்கு தெரியும் உன்னை ஏதோ பாதர் பண்ணுது. என்னது அது? சொல்லு. ஏதாவது காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லையே. சரி விடு. உனக்கு என்ன மியாவை பிடிச்சிருக்கா? மியா சொன்னான் அவன் உன் காலேஜ் தானாமே, லாஸ்ட் இயர் தானே. அப்படியா ஜிமின்? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியாதே. ஆனால் அவங்களெல்லாம் நான் பார்க்க கூட இல்லை ஜிமின். பார்க்கலையா அவளை நீ? மியாவை பார்க்கல ஒயன்? அவளை உன்கிட்ட நான் பேச சொல்கிறேன். ஐயோ ஜிமின், வேணா ஜிமின், வீட்டுக்கு வரட்டும், அப்போ பேசிக்கலாம். என்னது வீட்டுக்கா? ஒயன் விடு. அப்பாக்கெலாம் இது தெரியாது, யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். ஓ அப்படியா மேட்ரு? ஜிமின், அப்பாவுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? இல்லை இல்லை, அப்பாவுக்கு கூட தெரியும், ஆனால் அம்மாவுக்கு மட்டும் தெரியாது. அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவங்க செம டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்புறம் உனக்குன்னு ஒரு அண்ணன்னு சொல்லிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீ என்னோட பணம் தான் இருக்கும். ஏன்டா ஜிமின் இப்படி பயப்படுற? நானும் சொல்ல மாட்டேன் தெரியுமா? அப்படியா வயன்? சரிடா ஓகேடா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜிமின் இந்தா உம்மா சொல்லி ஃபோர் இட்லி கிஸ் பண்ணுறா. ஓ சரி ஓவர் பாசெல்லாம் புழைய தேவையில்ல, தள்ளுறா. என்னை விட்டு டின்னர் தின்னுட்டு வந்தல. தெரியும் அந்த மியா பொண்ணு கூட தான் ராத்திரி டின்னர் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி. அது எப்படி உனக்கு தெரியும் வயன்? எனக்கு தெரியாதா? போ 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 போன்னு சொல்கிறான். சரி சொல்லி அவனும் வயன் பக்கத்துலேயே உக்காந்துட்டு இருக்கான். லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். வயன் சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போது ஜிமினோட அம்மா வராங்க. ஜிமின், ஏன் இவ்வளோ லேட்டு? ஏன் இவ்வளோ லேட்டாக வர? உனக்கு ஒர்க்கு எப்போயோ முடிஞ்சிட்ருக்கோமே, என்ன உனக்கு இவ்வளோ லேட்டு? என்ன பண்ணிட்டு வந்த? ஒயன் தான் சொல்கிறா. அம்மா, அண்ணா கிட்டே ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? அவனுக்கு ஏதோ நிறைய ஒர்க் இருந்திருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் ஏதாவது போயிட்டு வந்திருப்பான். நீயே இப்படி நோண்டி எடுக்கிற அவனை? ஜிமின் அவங்க அம்மாவை பார்த்து அப்படியே திருட்டு முழிச்சிட்ருக்கான். ஒயன் அவன் தொடைய கிள்ளி விட்டுட்டு சம்மாளிடா என் கூட சேர்ந்து. ஆமாம்மா அத்தையாங்க கூட தான் நான் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி லேட்டாக வரேன்னா சொல்லிட்டு வர மாட்டியா ஜிமின்?
இதுமேட்டு சொல்லிட்டு வர பாரு. என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டா அம்மா ஜிமின்னு. இப்போ தான்மா என் கூட உட்காந்து சாப்பிட்டான்னு ஒயன்னு அப்படியே உருட்டி உருட்டி உருட்டுனுக்கிறாரு ஒரு. சரி சரி ஒயன் என்ன சரி நீயும் சாப்பிடு, நீயும் சீக்கிரமாக 2 பேர் படுங்க. ஓகேம்மான்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா இப்போ தான் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ தான் 2 பேருக்குமே பெருமூச்சு விடுது. இப்போ ஜிமின் வந்து ஒயனை பார்த்து ஐயா தோற ஐயா தோற அப்படின்னு அவன் ரொம்ப எமோஷ்னலாக ஒயனை பார்த்துட்டு இருக்கான். ஒயன் வந்து பரவாயில்ல பரவாயில்ல விடு விடுன்னு ஒயனை அப்படியே இது சீனாக இருக்கிறாரு அவர். ஓகே, ஸோ இதோட அன்றைக்கி நைட்டு முடியுது. இப்போது நெக்ஸ்ட் டே ஒயன் வந்து காலேஜுக்கு போகிறா. காலேஜுக்கு போக சொல்லவே தனியாக தான் போகிறா. இந்த ஜங்குக்கு காலும் பண்ணலை, டெக்ஸ்ட் பண்ண ரிப்ளைவும் பண்ணலை. சரி விடு நாம் தனியாக போவோன்னு சொல்லி ஒயன் போயிட்டுருக்குது. இப்போது ஒயன் பின்னாடியே வந்து எகிரி குதிக்கிறாங்க. யாருன்னா ஜங்குக்கு தான். ஒயன் உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன அழைச்சிட்டா ஒயன் நீ? ஜங்குக்கா ஒரே நாள் தான்ப்பா நீ லீவ் போட்டேன், அதுக்கு எவ்வளோ இது வேணாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தோல் மேலே கை போட்டுன்னு ஒயன் வருது. ஜங்குக்கு வந்து ஏய் பாருடி நான் நேற்று தான் போயிட்டு என்னோட ஆளை பார்த்துட்டு வந்தேன். டேய் ஆளா யாரா அது? டேய் என்கிட்ட சொல்லாமல் நீ தப்பேன்டா ஜோரம் அது இதுன்னு போய் சொன்னேன். ஜுரம் அது இதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னோட செல்லக்குட்டியை வந்து நேற்று தான் அப்ராட்லேருந்து இங்கே வரா. ஸோ எல்லாரும் வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பிட்டானுங்க. நாம் மட்டும் இதுக்கு இவனுங்க மட்டும் நம்ம செல்லத்தை பார்த்துட்டு வருவாளுங்க, நாம் மட்டும் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு நான் ஏதோ மூக்கில் சளி ஊற்றிக்கின்னு நானும் தான் போய் பார்த்தேன். ஐயோ என் தங்கம் தகன்னு மின்ற தெரியுமா? சே ஏய் இருறா ஜங்குக்கா, மியூவாடா அது? எஸ் மியூ தான் அது. அட பாவி, அந்த பொண்ணுக்கு பேராவது ஞாபகம் இருக்குமா? ஒயன் நானே ஒரு இதில் இருக்கிறேன், அதை கெடுத்து விடாத. நீ எதில் ஜங்குக்கா தெரியுமா இருக்க? டெலுலூவில் தான் இருக்க. போ டெலுலு தான் சொல்லுலு எனக்கு தெரியும். ஐயோ சரி வாடா சொல்லி 2 பேரும் சிரித்து பேசின்னு போகிறாங்க. இப்போ தேவங்க வந்து ஒரு ஓரமாக நின்றுங்கன்னு இந்த எல்லா காட்சியும் பார்த்துன்னு இருக்கிறான். பார்த்துட்டு ஐயோ இவனை எப்பப்போ அட்டை பூச்சி மீறி கூட சுற்றிக்கினுச்சு. இப்போ தேவங்க வந்து ஏதாவது பேசலான்னு சொல்லி வரான். வந்துட்டு ஒயன் நேற்று நாள் எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு தேவங்க. சரி அப்புறம் என்னாச்சு உங்கள் அண்ணன்? கம்மன் தான் இருக்கான், ஒன்றும் சொல்லலை. ஓ அப்படியா அப்படி சொல்லி தேவங்க கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்றான். ஒயன் சின்னதாக என் பண்ணி விட்டுறா தேவங்களுக்கு. ஐயோ இவன் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறாளே. சரி ஒயன்வா நாம் ஒன்றா கிளாஸ்க்கு போகலாம். இல்லை தேவங்க நான் ஜங்கு கூட போகிறேன் சரியா அப்படி சொல்லி அப்படியே மூக்க வச்சு விட்டுறா. ஐயோ என்னடா இவன், இந்த பையன் நம்மளால் தூக்கின்னு போயிடுவானோ சொல்லி இப்போ அவன் பாட்டுக்கு அவன் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஒரு நெருப்பு குழம்பா எரிஞ்சின்னு இருக்குது அவனுக்கு. இப்போது ஒயனும் ஜங்குக்கும் ஜாலியாக அங்கே போயின்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஐயோ வயிறெல்லாம் ஏறிது அவருக்கு. இப்போ பின்னாடி வந்து ஒரு ஜீவன் தேவங்கன்னு கூப்பிடுது. திரும்பி பார்த்தா ஜீவன் யாருன்னா தேவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தான். ஜீவன் வந்து என்னப்பா கேட்டி விட்டாளா? ஏய் மூட்ரா, இதுக்கு தான் பாய் பெஸ்டி இருக்கிற பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்தாதேன்னு பார்த்தியா என்ன பண்ணுறா பார்த்தியா? டேய் உன்னோட நாக்கையும் பேக்கையும் மூடினா நல்லா இருப்படா நீ. அதெல்லாம் முடிஞ்சா நான் என்ன இப்படி சுற்றினுக்கிறேன் அப்படி சொல்லி அவர் 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. தேவங்க வந்து இப்போ மண்டை மேலே அடிச்சுட்டு போகிறான் அவன். டேய் நான் மட்டும் குள்ளமாக இருக்குன்னு சும்மா அடித்து விளாட்றீங்கடான்னு சொல்லி இப்போ அவனும் பின்னாடியே போகிறான் தேவங்க பின்னாடி. இப்போது ஒயனும் ஜங்குக்கும் 2 பேரும் ஒன்றா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. இப்போது லன்ச் டைமு. இப்போ ஒயன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இப்போ ஜங்குக்கு பேச ஆரம்பிக்கிறான். ஒயன் நான் உன்கிட்ட ஒன்று பேசணும், இனிமேட்டு நாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். டேய் ஏன்டா என்னடா திடீர்னு? இல்லை அந்த தேவங்க வேறு ரொம்ப எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். ஸோ அதனால தான், அதுவும் எனக்கு வேறு புதுசாக ஒரு பொண்டாட்டி வர போகிறல, அதனால தான் கொஞ்சம் தள்ளி அவள் கொஞ்சம் ஏதாவது மனக்கோணாத மாரி நான் நடந்துக்கணும்ல. எப்பா ஜங்குக்கு என்ன உனக்கு? சரி விட்டு சொல்லிட்டு அவன் அப்படி அப்படியே ஒயன் சேரை வந்து காலை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறான். ஒயன் வந்து பக்கத்தில் வந்துடுறா. சரி விட்டு தின்னு சொல்லி ஜங்குக்கு தின்னு இருக்கிறான். பொட்டையும் ஜங்கி முறைச்சி பார்த்துன்னுக்கிறான். சாப்பிட்றான் பார்க்குறான்.
ஜங்குக் வந்து ஏய் வயன் அந்த தயவங்க இப்போ கூப்பிட்டு வச்சு ஏதாவது சொல்ல அவன் பாரு அவன் எப்போ பாரு என் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான் என்ன இருறா நான் கூப்பிட்றேன் ஏய் தயாங்க அப்படின்னு சொல்லி வயன் கூப்பிட்டோன்னே தயாங்க பார்க்குறானா இல்லையோ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா தயாங்க இந்த கெத்து கேரக்டர் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாரு. அதை உடைக்கிற மாரி வயன் அப்படி பண்ணிட்டோன்னு தயாங்க வந்து ஐயோ இன்னவ நம்ம வச்சு கெத்தெல்லாம் ஒரே நாளில் வச்சுட்டு போயிடுவோம் போல அப்போ நம்ம கடகடன்னு ஓடி வந்து உட்காடுறோம். என்ன வேணும் உனக்கு இப்போது? இல்லை என்ன நம்ம பையன்கிட்ட ஏதோ வாக்கியா வரப்போ சண்டை போடுறியாமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனே ஒரு அட்டைப்பூச்சி கூடலாம் நான் அவனை சண்டை போட விரும்பல. பாத்தியா வயன் என்னை பற்றி அவன் என்ன சொல்கிறான் பாரு. ஜங்குக்கா இருடா அக்கா பேசிகிட்டு இருக்கல்ல என்ன பார்த்தேன் அவங்க அவனை இந்த மாதிரி நீ சொல்லலாமா? இல்லை அவன் பாத்தியா அவன் என்னெல்லாம் பண்ணுறான் பாரு என்ன பண்ணுறான் என் தங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி ஜங்கு கண்ணத்துக்கு இல்றீங்க. ஷுபா வயன் நீ என்ன கூப்பிட்டு எதுக்கு என்ன கூப்பிட்டியா எனக்கு தெரியாது. நான் வந்து உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த இன்விடேஷனை நீ மட்டும் வா இந்த சனியை நல்லா கூப்பிட்டு வராத. ஓ தயோங் சாரி தயோங் நான் வரலனா இவனும் வச்சு அவன் வரலனா நானும் வர மாட்டேன் புரியுதா? எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ கூட்டுட்டு வா இந்த குரங்குட்டியும் கூட்டுட்டு வா இங்கே வந்து ஏதாவது பண்ண அவள் தான் உன்னை சங்கரத்துருவேன்னு தேவங்க அப்படியே ஜங்குக்கை மிரட்டிட்டு போகிறான். டேய் நீனடா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜங்குக்கும் இந்த சைடு கத்தின்னு இருக்கிறான். தேவங்க சொல்லிட்டு போகிறான் அவன் பாட்டுக்கு. நீங்கள் வந்து இந்த இன்விடேஷனை பார்க்குறீங்க தீம் பார்க்கா நைட்டு வேற ஐயோ ஜிமின் விடுவானா தெரியலையே. ஜங்குக்கு வந்து என்னாச்சு வயன்? இல்லைடா ஜிமின் விடுவானா தெரியலையே. அதான் வயன் அவன் கூப்பிட்றதுக்குலாம் நம்ம போத்தாவல நாம் வீட்லேயே இருக்கலாம் விட வீட்லேயே நம்ம ஏதாவது லூடோ விளாட்லாம். படா ஏய் அட போடி போ நாய செல்ல மீயோ பார்த்து நான் பார்த்துக்கிறேன் நீ போடி. அப்பா காஜு நாயே காஜா இருக்கலாம் இவ்வளோ இருக்காதடா ஜங்குக்கா. ஏய் பொடி அப்படி சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே இருக்காங்க. இப்போது தேவங்க பார்க்கலாம். தேவங்க அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்குறான். இப்போது மியா வரா வழியில். தேவங் எதுக்கு இப்போ அவளெல்லாம் கூப்பிடுற? ஏய் அவன் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல அவனுடைய தங்கச்சி தானே. அவன் வரட்டும் இப்போ என்ன அதுக்கு? அதுவும் அவன் தங்கச்சியா இல்லைனா அவன் எனக்கு என்னோட ஆள் அவன் வரட்டும். இது ஆளா? இல்லை மியா அது அப்படிதான் ஓகேவா தள்ளு அப்படின்னு சொல்லி அவன் மியாவை தள்ளி விட்டு அவன் பாட்டு போகிறான். மியா வந்து தேவங் நிற்கிறியா என்ன உனக்கு அவ்வளோலாம் கூப்பிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட மாட்டியா? ஏய் மியா அது உன் கூட சுற்றுறதுலாம் ஃப்ரெண்ட்ஸா? ஒன்றும் ஒரு விதம் அதுங்களெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது. தேயோங் நீ மட்டும் இப்போ கூப்பிடலன்னா அவளையும் வரக்கூடாது. யார் சொன்னா? இது நான் வைக்கிறது தானே என்னோட பர்த்டே ட்ரீட் தானே இது. அவள் வருவா நீ யார்டி அது சொல்கிறதுக்கு அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது சார்லெட் வரா. சார்லெட் வந்துட்டு ஏய் மியா ஏன்டி தேவங்கிட்டலாம் சண்டை போட்டுட்ருக்குற? ஏய் சார்லெட் நீயே கேள்றி அவன்கிட்ட அவன் எவ்வளோ தைரியம் தான் அந்த ஒய்யனை கூப்பிட்டுட்டு உன்னை கூப்பிடாம இருக்கிறான். இல்லை விடு மியா அவனோட இஷ்டம் தானே அவன் கூப்பிடட்டும். ஏய் சார்லெட் நான் உனக்கோசம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீ என்ன வந்து மூக்கு உடைச்சிட்டு இருக்க? விடு மியா போகலாம் அப்படின்னு சொல்லி மியா அவன் இழுத்துட்டு போகிறா. தேவங்க வந்து சார்லெட்டை பார்க்குறான். ஐயோ என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது சரி விடு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சார்லெட் கொஞ்சம் தூரம் போயிருப்பா. தேவங்க வந்து ஏய் சார்லெட் நீயோ வா கூட சொல்ல அந்த சைக்கோவையும் கூப்பிட்டு வா அது அப்புறமா வேறு ஏதாவது சாபம் உண்ட போகுது அப்படி சொல்லிட்டு போகிறான் அவன். சார்லெட் வந்து இங்கே சிரிச்சுட்டே இருக்கிறா அவன். மியா வந்து ஏய் நான் இப்போ சண்டை போட்டதுக்கு தாண்டி அவன் சொல்கிறான் நீ உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு கனவை கண்டுட்டு இருக்காத. மியா விடு என் பாசத்தில் அவன் சொல்கிறான்டி. சார்லெட் அவனை பற்றி உனக்கு தெரியல எனக்கு தெரியும் மியா நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல சொல்லி சார்லெட் அவள் பாட்டுக்கு போகிறா. மியாவும் சரி இப்படி சொல்லி அவ்வளோ போகிறா. இப்போது நைட் ஆகுது. ஒயன் வந்து ஜிமின் வர வெயிட் பண்ணிகிட்ருக்கிறா. ஐயோ என்ன சொல்கிறதுன்னு அவள் இதுவாக இருக்கிறா இவ. இப்போது ஜிமினும் வந்துடுறான். என்ன ஜிமினா சீக்கிரமாக வந்துட்டுருக்குறேன். ஆமாம் எனக்கு ஒர்க்கு சீக்கிரமாக முடிச்சு அதனால தான் நான் வந்தேன். ஒயன் என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஜிமின். நீ உட்காரு சாப்பாடு ஏதாவது வேணுமா? இன்னைக்கு ஒர்க்கு எப்படி இருந்துச்சு? டயர்டாக இருக்கியா? நம்ம ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வரவா? ஏய் ஒயன் உனக்கு என்னவோ இப்போ வேணும் என்ன வேணும்னு சொல்லிவிடு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சுற்றி வலிச்சிட்ருக்காத.
இல்லை இல்லை ஜிமீன், ஏன் பாசம் காட்டக்கூடாதா அவன் மேலே? ஏய், எனக்கு தெரியும்டி உன்னை பற்றி. என்ன வேணும் சொல்லு. இல்லை, தீம் பார்க்கு போகிறேன், அதனால தான். ஓ, தீம் பார்க்கு நைட்டில் போகிறேன். நைட்டில் ஒன்றும் போக தேவையில்ல. நான் வேணா வரவா நைட்டு? வேணாம், நீ ஒன்றும் வர தேவையில்ல ஜிமீன். நீ வந்தாலே அது பண்ணாத, இது பண்ணாத, இங்கே போகாத, அங்கே போகாத, இது தொடாத, அதை தொடாத, நீ அப்படி தான் சொல்லிட்டு இருப்ப. நீ ஒன்றும் வர தேவையில்ல, நான் மட்டும் போகிறேன். ஏய் வயன், நீ ஒன்றும் போக தேவையில்ல. நான் போவேன், எனக்கு தெரியாது. சொல்கிறேன்ல, போகக்கூடாது. ஓ, போகக்கூடாதா? சரி விடு, நானும் போகல. உன்னோட மேட்ரு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கிட்ட போய் சொல்கிறேன். இது மேட்ரா? டீ இப்போ சொல்லாதடி. நான் போய் சொல்லுவேனே அப்படி சொல்லி அவங்க அம்மா அம்மா இங்கே வா ஏன் அப்படின்ற. சொல்லுதுடின்னு ஜிமின் சொல்கிறான். அம்மா இங்கே வா ஏன். அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னம்மா வாயன்? இல்லைம்மா, நான் இன்னைக்கு பார்க்க எப்படி இருக்கிறேன், என் தங்க குட்டி எப்போவுமே அழகுதான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படி அம்மா ரொம்ப நன்றி. சரி விடு, நான் எப்பவுமே அழகு தானே அப்படி சொல்லி வயன் வந்து நல்லா ஜிமினை கலாச்சிங்க நடக்கிறா. ஜிமின் வந்து சொல்லி வந்து தலை மேலே கை வச்சு, சரி நீ போமா, நான் அப்புறம் கூட பேசுகிறேன்னு வயன் சொல்லுது. ஜிமின் வந்து, பாரு புரிஞ்சிக்கோ சரியா, அது ரொம்ப சேஃப் கிடையாது, அதுவும் விட்டுங்கிற. ஜிமின் ஜங்குக்லாம் என் கூட வருவான். யார்? ஷோ, அவன்லாம் உன்னை பார்த்துக்க மாட்டேன், நீ விட்டு ஓடுவாண்டி அவன். ஓ, ஜங்குக்லாம் வருமா, நான் போகிறேன்னு சொல்லுது. சரி வயன், சரி போய் தொலை விடு, நானும் உனக்கு ஃப்ரீடம் தரேன், தயவு செஞ்சு ஒழுங்காக இரு. ஏதாவது ஆச்சுன்னா சொல்லு, கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். 1 மணி 2 மணி 12 மணிலாம் பார்க்காத. எப்போ என்ன ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, கேப்லாம் புக் பண்ணாத, எனக்கு ஃபோன் பண்ணு, நான் காரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஜிமின், இப்போ ஏதாவது வேணுமா நீ போய் வாங்கிக்கோ. அப்புறம் தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இருந்தாலும் கூப்பிடு, ரொம்ப சின்ன பிரச்சனை இருந்து கூப்பிடு, ஃபுட்டு சரியில்லைனாலும் கூப்பிடு. ஜிமின், ஏண்டா இப்படிலாம் பண்ணுற? சரி சரி போ, ஒழுங்காரு வயன், நானாலும் சொல்லு சரியா? அப்படி சொல்லி அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். வயன் வந்து சரி ஓவரா பாஸ்தால பொழிய தேவையில்ல அப்படின்னு சொல்லி வயனும் போகிறா. நெக்ஸ்ட் டே வந்து தீம் பார்க்குக்கு வயனும் ஜங்குக்கும் தான் போகிறாங்க. இப்போது வயனும் ஜங்குக்கும் அங்கே அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஜங்குக்கு வந்து, வயன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாமா? என்னப்பா ஜங்குக்கா? அதுவா, என் மியூ செல்லத்துக்கு கூட என்ன கொஞ்சம் சேர்த்து விடுறது. டேய், நான் ஃப்ரெண்டுடா, மாமா நினச்சினுக்கிறியா? இல்லை, வயனு, அவளுக்கு என் பேர் கூட தெரியாது. நீ என்ன பண்ணு, நீ போய் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பேசி விட்டு அப்படியே ஐயா ஏதாவது சொல்லிவிடு, நிறைய சொல்லிவிடு. அப்புறம் ஏதாவது சொல்கிறீ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீ ப்ளீஸிடின்னு சொல்லி அவன் அப்படியே எப்படி சொல்கிறது, கெஞ்சின்னு இருக்கிறான். ஆனால் தேவங்க வந்து தூரத்தில் இதை பார்த்துட்ருக்குறான். அவனுக்கு வேறு மாதிரி தெரியுது, ஜங்குக்கு ஏதோ கொஞ்சற மாதிரி தெரியுது கெஞ்சுறது. ஷோபா, இந்த அட்டை பூச்சி வேற சும்மா டாச்சிட்டு குத்துனுக்குதுன்னு அவங்க தனியே நின்று புலம்பினுங்கிறான். ஜீவன் வேற, மச்சாங்க அந்த பத்தியாடா, அவனா நல்லா வாழ்வு வாழ்கிறான்டா அப்படின்னு சொல்லி ஜீவன் நல்லா எரியிற நெருப்பில் பெட்ரோலே எடுத்து ஊற்றி கிடக்கிறான். ஜீவனு வந்தியா, ஏதாவது சுத்தினியா மூடினியா போயினே இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜீவனும் அவங்க சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இப்போது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறோம். பை.